இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது கேஷ் புக்கோட காலம். கேஷ் புக்கில் இருந்ததுன்னா பாஸ்புக் எப்படி எஃபெக்ட் ஆக போகுது, அதை ஆட் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமான்னு. பாஸ்புக் கொடுத்துருந்தா கேஷ் புக் எப்படி எஃபெக்ட் ஆக போகுது, அதை ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணுமான்னு பார்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அவங்க கொடுத்துருக்கிற பேலன்ஸு கேஷ் புக்கா பாஸ்புக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத தனித்தனியாக பார்த்துக்கணும். இங்கே பேங்க்கு ஓவர் டிராஃப்ட்டு, ஆல்ரெடி பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுன்னு பார்த்துட்டோம். ஆஸ் பர் பாஸ்புக்கு கேஷ் புக்கு, ஆஸ் பர் கேஷ் புக்னா இது வந்து பாஸ்புக்காக கன்சிடர் பண்ணணும். பி அவங்க பாஸ்புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இது கேஷ் புக்கில் எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்ட்டு. ஃபஸ்ட்டு 9000 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, இப்போ இதில் இருந்து எந்தெந்த ஐட்டம் வந்து ஆட் பண்ணக்கூடிய ஐட்டம், எந்தெந்த ஐட்டம் சப்ராக்ட் பண்ணக்கூடிய ஐட்டம் இப்போ நம்ம போட்டோம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்துடலாம். அன்பிரசன்டடு செக்கு அப்படின்னா செக்கு பே பண்ணிட்டாங்க, குறைஞ்சிருச்சு. இங்கே வந்து ப்ரெசன்ட் பண்ணலை. அப்போ வந்து கேஷ் புக்கில் என்ன ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு. பாஸ்புக்கில் பேலன்ஸு டெபாசிட் பண்ணி எடுக்கலை. சாரி, இங்கே வித்ட்ரா பண்ணல, வித்ட்ரா பண்ணி அவங்க எடுக்கலை. அப்போனா அதிகமாக இருக்கும். வித்ட்ரா பண்ணி எடுக்கலை, இங்கே கம்மியாக இருக்கும், இங்கே அதிகமாக இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க, பாஸ்புக்கு. அப்போ கேஷ் புக்கில் என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்குன்னா மைனஸ் பண்ணணும். இந்த டிரான்சாக்ஷனை மைனஸ் பண்ணணும். அன்பிரசன்டடு செக்கு மைனஸ் பண்ணியிருக்காங்க, லெஸ் பண்ணணும். அன்கிளியர்டு செக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு முடிஞ்சிடுச்சு. அன்கிளியர்டு செக்கு அப்படின்னா செக்கை வந்து நாம் ரிசீவ் பண்ணிட்டோம், ரிசீப்டில் இருக்குது, பண்ணிட்டோம், பேலன்ஸ் போட்டுட்டோம், ஏறி இருக்குது, ரிசிப்ட் எடுத்துட்டோம், இங்கே நமக்கு வந்து அக்கௌண்ட்ஸில் வச்சுட்டோம். பட் இங்கேருந்து வித்ட்ராவில் பண்ணலை, வித்ட்ரா ஆகலை. அதான் டெபாசிட் ஆகலை, சாரி டெபாசிட் ஆகலை. அப்போ இங்கே என்ன இருக்கும், இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பேமெண்ட் நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து ஆகலை. அப்போ இங்கே வந்து கணக்கு 50 ரூபானா 50 ரூபா வச்சுருக்கோம். பட் 50 ரூபா இங்கே வந்து டெபாசிட்டில் கிரெடிட் ஆகலை. அப்போ நான் கம்பேர்ட் டு பாஸ்புக்கு கேஷ் புக்கோட அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். பாசிட்டிவ் ஆட் பண்ணணும், இதை வந்து ஆட் பண்ணணும். அதான் பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் டெபிட்டட் இன் பாஸ்புக் ஒன்லி. இங்கே மட்டும் டெபாசிட் ஆகிருக்கு, அப்போ ஏறி இருக்கும். கம்பேர்ட் டு ரிசிப்ட் சைடு இதை விட இதனோட ஒரு 20 ருபீஸ் 100 ருபீஸ், இங்கே 100 ருபீஸ் இருக்குது, இங்கே ஒரு 20 ருபீஸ் ஆட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே வரல, இங்கே 100 தானே இருக்கும். அப்போ வந்து கம்மியாக இருக்கும். பாஸ்புக்கை கம்பேர் பண்ணால் கேஷ் புக்கு கம்மியாக இருந்தால் மைனஸ், அதை லெஸ் பண்ணணும். இது மைனஸ். பார்த்துடலாமா, மைனஸ் இன்ட்ரெஸ்ட் டெபிட்டட்
ஆட் பண்ணணும். சாரி இருங்க. பேங்க் இன்ட்ரெஸ்ட் டெபிட்டட் இன் பாஸ்புக் ஒன்லி. சாரி, இது கிரெடிட் இல்லை, டெபிட் ஆயிருக்கு. இங்கே டெபிட் ஆயிடுச்சு, ஆனால் இங்கே பேமெண்ட் பண்ணலை. கேஷ் புக்கோடது அதிகமாக தான் இருக்கும். அப்போ அதிகமாக இருந்ததுன்னா பாசிட்டிவ். கொஞ்சம் பார்த்து படிக்கணும். ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே வந்து டெபிட்னு கொடுத்துருக்காங்க. டெபிட்னா இந்த பக்கம் வித்ட்ராவலுக்கு. பில் கலெக்ஷன் அண்ட் கிரெடிட்டட் இன் பாஸ்புக் ஒன்லி. கிரெடிட்டட்னா ரிசீவ் டெபாசிட் ஆகிருக்கு. அப்போனா இங்கே ஏறி இருக்கும், அதனோட ஆப்போசிட்டில் இங்கே வந்து இறங்கியிருக்கும். இது வந்து மைனஸ் தான், ஆட்டோமேட்டிக்காக இது மைனஸ் தான். ஓகே, அடுத்த டிரான்சாக்ஷன் செக் ஆஃப் ரேணு டிசானர்டு. நமக்கு வந்து செக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம், அப்போது வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே டெபாசிட் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் இங்கே பேமெண்ட் வரல. இதை விட இதை கம்பேர் பண்ணால் அதிகமாக தான் இருக்கும், அப்போது பாசிட்டிவ். டிசானர்னாலும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான் பண்ணணும், நாட் டெபாசிட்டடுனாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். ஏன்னா கேஷ் வந்து இங்கே டெபாசிட் ஆகலை, கிரெடிட் ஆகலை. டிசானர் ஆகிருக்கு, இது வந்து பாசிட்டிவ். டிசானர் பாசிட்டிவ். இன்ட்ரெஸ்ட் ரிப்பீட்டடு பாசிட்டிவ் தான். செக் இஷ்யூ டு சேகர் என்டர் இன்டு கேஷ் காலம் ஆஃப் ஏ புக்கு. கேஷ் புக்கு செக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க கேஷ் காலமில். இங்கே மட்டும் என்ட்ரி போட்டிருக்காங்க, ஆனால் அங்கே டெபாசிட் ஆகலை. அப்போ இதில் தான் பேமெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். பொறுமையாக பார்க்கணும். செக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, பேமெண்ட் பண்ணிட்டாங்க. பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே வந்து பேலன்ஸு குறைஞ்சிருக்கும். ஆனால் இந்த பக்கம் ஒமிட் ஆகிடுது. என்டர் இன்டு செக் இஷ்யூ டு ஷேகர் என்டர் இன்டு கேஷ் காலம் ஆஃப் ஏ கேஷ் புக். செக் ரிசீவ்டுன்னு வந்திருக்கணும், ஏன்னா இவங்க இங்கே ஒமிட்டட்னு போட்டிருக்காங்க. இது ரிசீவ்டு. செக்கு ரிசீவ்டுனா ரிசிப்ட் அதிகமாக இருக்கும், பட் இங்கே டெபாசிட்டில் வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து ரிசீவ்டு, அதாவது ஒமிட்டடுனா கேஷ் காலத்தில் மட்டும் வந்திருக்கு, அதிகமாக இருக்குன்னா ரிசீவ்டு தான் இங்கே வந்திருக்கணும். ஓகே, அப்புறம் வர ப்ராப்ளத்தில் பார்த்துக்கலாம். ஓகே தான், பாசிட்டிவ் தான். இதே டிரான்சாக்ஷன் இங்கே வந்து ஆஸ் பர் த பாஸ்புக்குன்னு கொடுத்துருந்தா இங்கே ஆட் பண்ணதெல்லாம் சப்ராக்ட் பண்ணணும், ஐட்டம் சப்ராக்ட் பண்ண வேண்டியதை ஆட் பண்ணணும். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அடுத்த ப்ராப்ளம் பார்க்குறவங்க கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி நல்லாயிருக்கும், ஸ்பீடு வரும்.